லுக்காக்கோ, டோக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரோயன்ஸ் 3 பேருமே அந்த என்ன அந்த கோல் போஸ்ட்ல இருந்துகிட்டு என்ன சாகசம் செய்யறாங்க. இங்கிட்ட ஒருத்தர் வந்து மிட்ல இருந்து கோல் போஸ்ட்டுக்கு ஒருத்தர் அடிக்கிறாரு. லுக்காக்கு அங்கிட்ட இருந்து டாப் பண்ணி ஈஸியா கோல் ஸ்கோர் பண்றாரு. நடுவில் எங்கடா அந்த மஞ்சள் டிஷர்ட்னு பார்த்தா எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாம்? செக் ரொம்ப நல்ல டீம், ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வின் கிடைக்கல அப்படின்றது எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. ஏன்னா போர்ச்சுகலுக்கு அகேன்ஸ்ட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல டஃப் கொடுத்தாங்க கடைசி வரைக்கும், திக்கி திணறி ஜெயித்தாங்க. நம்ம ஃபுல்லாக சிட் பேக் அண்ட் சஃபர், அவ்வளோதான். என்னன்னா சின்ன டீம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு சஃபரிங் இருக்கும். நாங்கள் பின்னாடி நின்று நாங்கள் சஃபர் பண்ணுறோம், ஆனால் எங்களை கவுண்டர் அட்டாக் பண்ண விட்டிங்கன்னா நான் காலி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் தான் இருந்தாங்க. 2-3 இடத்துல பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க. அடுத்து 2வது கோல் வந்து குவாரட்ஸ்கேலியா வந்து நல்லா நீட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா கார்னர் கிடைக்குது, கார்னர் அப்படியே இங்கே அட்டாக் பண்ணாங்க. 3-on-2 போகுது. யூஸ்வலான நம்ம ரொனால்டோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல் கீப்பர் நிற்கிறார் அப்படின்னா நான் யார்கிட்டையும் பாஸ் பண்ண மாட்டேன், கரெக்டாக நான் அடிப்பேன், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொனால்டோ அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார். ரொனால்டோ கோல் போடுறதுல ஒரு பயங்கரமான ஒரு வெறி உண்டு. நான் கோல் போடணும் அவ்வளோதான், அந்த ஒரு வெறி உண்டு. ஆனால் நேற்று நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சம்பவம். பார்த்திபனா மாறிட்டாரோ தெரியல. இன்னொருத்தர் நான் ரொம்ப பாராட்டினா பெப்பே. 41 வயசு ஆகுது மனுஷனுக்கு, இன்னும் ஆடிட்டு இருக்கிறாரு, இன்னும் டாப் ஆடுறாரு. அதான் மேட்ரிங்க. மெஸ்ஸிக்காக அர்ஜென்டினா டீம் நிற்குது, பட் ஆனால் ரொனால்டோக்காக போர்ச்சுகல் நிற்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு இது உண்டு. ஏன்னா மெஸ்ஸிக்காக நான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியில தான் கோப்பா அமெரிக்கா வின் பண்ணாங்க, ஃபினாலிசிமா வின் பண்ணாங்க, வேர்ல்டு கப்பையும் அதனால தான் வின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் ரொனால்டோவுக்காக இங்கே யாருமே டீமாக இல்லை. ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஸோ நேற்று 3 மேட்ச், 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு சில மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க, ஒரு சில மேட்சஸ், ஒரு மேட்ச் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. பட் இங்கிட்ட வந்து ஒரு மேட்ச்சில் நம்ம தோற்று போயிட்டோம். அதனால இங்கிட்ட ஸோ வெற்றியார சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம லியோனோட வரவேற்கல. நேற்று எனக்கு ஃபுல்லாக வந்து டே ப்ளூ சட்டை என்னடா போர்ச்சுகலாடா தோக்கும் அப்படின்னு நிறைய பேர் கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு மக்களை வேணாம். அவர் ஒரு இதுல தான் சொன்னாரு, ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் அவாய்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இது பேசலாம், பெல்ஜியம் கடைசி மேட்ச் நடந்தது. சரி ஓகே, அதே பேசிடலாம். ஏன்னா பயங்கரமா இருந்ததுல, அதுக்காக அந்த ஃபயர்ல அப்படியே இருந்தது. ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட எப்படி இருந்தது? ஆக்சுவலா பெல்ஜியம் ரொமானியோ, நான் வந்து ரொமானியோ சொல்லியிருந்தேன். பட் இட்ஸ் ஓகே. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஆனா நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம், மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் நான் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, தெரியாம இது பண்ணிட்டோமோ. ஏன்னா பெல்ஜியம் வந்து ஒரு டீம் எஃபர்ட்னு சொல்லக்கூடாது, 3 கேங்ஸ்டரோட எஃபெக்ட். லுக்காக்கோ, டோக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரோயன்ஸ் 3 பேருமே அந்த என்ன அந்த கோல் போஸ்ட்ல இருந்துகிட்டு என்ன சாகசம் செய்யறாங்க. இங்கிட்ட ஒருத்தர் வந்து மிட்ல இருந்து கோல் போஸ்ட்டுக்கு ஒருத்தர் அடிக்கிறாரு. லுக்காக்கு அங்கிட்ட இருந்து டாப் பண்ணி ஈஸியா கோல் ஸ்கோர் பண்றாரு. நடுவில் எங்கடா அந்த மஞ்சள் டிஷர்ட்னு பார்த்தா எல்லாம் பின்னாடி நிக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாம், கஷ்டப்பட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சமாவது விளையாடுங்கன்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நாட் ஃபார் மை ப்ரெடிக்ஷன். அவங்களோட ஸ்டாண்டர்டுக்காக அவங்க விளையாண்டுருக்கணும். சரி என்னதான் வந்து சும்மா ஏதோ தானே விளையாடாம அப்படின்ற மாதிரி அது மாதிரி இல்லாம டஃப் கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அது எப்படி? எனக்குமே என்னன்னா, நான் பெல்ஜியம் வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் நேற்று ரொம்ப இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்டே தெரியாது சீரியஸ். ஏன்னா பெல்ஜியம் வந்து கடைசி கொஞ்ச நாளாகவே அவங்களோட அந்த கொஞ்சம் ஒரு ஆஃபாக தான் இருக்காங்க. அவங்களோட கோல்டன் ஜென்ரேஷன் தான் ஆக்சுவலாக இது சொல்ல போனால். இந்த இடன் ஹசார்டு, டிபர் கோர்ட்டோ, வின்சென்ட் காம்பனி, வெர்மாலன், அப்புறம் வெர்டாங்கன், ஆல்ட்ரிவேல்டு, ஸோ இந்த மாதிரி பயங்கர பெரிய பெரிய டீம். இப்போ அப்போ தான் அந்த ஸ்டார் டீம் அப்போ தான் செட் ஆகிட்டு இருந்தது. அந்த டீம் எதுவுமே வின் பண்ணல. சொல்லப்போனால் அந்த வேர்ல்டு கப் 3rd பிளேஸ் பிரான்ஸ் ஃபினிஷ் மட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ வந்து காம்பனி போயாச்சு, வெர்டாங்கன், வெர்மாலன், ஆல்ட்ரிவேல்டு, ஹசார்டு எல்லாம் கிளம்பியாச்சு. யாருமே இப்போ அந்த டீமில் கிடையாது. ஃபெலைனி யாருமே அந்த டீமில் கிடையாது. அதுவும் இல்லாமல் கோர்ட்டுவாவும் இந்த டைம் கிடையாது, கோல் கீப்பர் கோர்ட்டாவும் இந்த டைம் இல்லை. அப்படின்றது வந்து ஓகே, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நினைச்ச மாதிரி தோத்துட்டாங்க. பார்ப்போம், இந்த மேட்ச் எப்படியோ நல்லா நீட்டாக ஆடி வின் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்சஸ்லாம் எப்படி ஆடுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. பட் நேற்று நான் பார்த்தது என்ன, ஒரு ஒரு இது பார்த்தேன், கிராஃபிக்ஸ் பார்த்தேன். என்னன்னா இந்த இதோட டாப் கோல் ஸ்கோரர்ஸ் யாரெல்லாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் 1 கோல் தான் இருக்குது, நம்பர் 6. அதுக்கு நம்ம பொறுமையாக வருவோம். அடுத்து செகண்ட் யாருன்னா லுக்காக்கு, ஆஃப் சைட் கோல்ஸ் போட்டு லுக்காக்கு. இது வரைக்கும் அதுக்கு முந்தின மேட்ச்ல 2, மொத்தம் 3 கோல் இது வரைக்கும் ஆஃப் சைட்ல போட்டிருக்காரு. இது வரைக்கும் அவர் கணக்கு ஆரம்பிக்கவே இல்லை. அவர் அந்த மாதிரி இருக்குது. லுக்காக்கு வந்து நல்ல கேம். ஃபர்ஸ்ட் டீலமன்ஸோட கோல்ல வந்து லுக்காக்கோட ரோல் ரொம்ப வைட்டலா இருந்துச்சு. ஏன்னா
செட் பண்ணி அவர் தான் அசிஸ்ட் நினைக்கிறேன், அவர் தான் அசிஸ்ட் ஆக்சுவலி அசிஸ்ட் பண்ணிட்டு இங்கிட்டு தள்ளி விட்டாப்ல. வந்த பாலை கரெக்டாக ரிசீவ் பண்ணி கரெக்டாக டீல்மென்ஸ்க்கு தள்ளி விட்டாரு. அவர் சென்டர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைக்கு செம்ம ஷாட் போட்டாரு. அண்ட் அடுத்தது வந்து இன்னொரு கோல் காஸ்டில்ஸோட அந்த பாஸ் கோல் கீப்பர்ல ஒரே ஸ்ட்ரெயிட்டா போச்சு, ஸ்ட்ரெயிட் த்ரூ டிப்ரைன் வந்து இந்த மாதிரியான சான்சஸ் மிஸ் பண்ற ஆள் கிடையாது. ஏன்னா வேர்ல்டு கிளாஸ் பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் இந்த டைம்ல என்ன கேட்டா. அண்ட் அவர் அந்த மாதிரிலாம் சான்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நேற்று இன்னுமே நான் சொல்கிறேன் 2-3 இடத்துல அவங்களுக்கு இன்னுமே குறை இருக்குது. ஏன்னா அவங்க வந்து போதுமான அளவு கரெக்டான சான்ஸை கிரியேட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ப்ராப்பர் கிளியர் கட் சான்ஸ் அவங்க கிரியேட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் ஹைலைன் ஆப்போசிட் டீம் கொஞ்சம் ஹைலைன் பிடிச்சிட்டா இவங்க மாட்டிக்கிறாங்க. நிறைய ஆஃப் சைடு நடக்குது. லுக்காக்குக்கு வந்து ஈஸியாக ஆஃப் சைட் ட்ராப் போட்டாலே முடிஞ்சது. அவருக்கு இந்த ஆஃப் சைட் ட்ராப் போட்டால் முடிஞ்சது, அவருக்கு கோலே கிடைக்காது. அது மாதிரி நேற்று பண்ணது ரொம்ப அன்லக்கிங்க. ஏதோ காலோட 1 இன்ச் வெளியே வந்தது மாதிரி காமிச்சு அதை ஆஃப் சைட்டான். எப்படி இருக்கும் அவருக்கு? அதுதானே கேம், என்ன பண்றது. ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா தாங்க பெர்ஃபெக்ஷன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான்ப்பா. ஆமா, அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், இல்லை அவங்ககிட்ட வந்து இன்னும் அந்த சான்ஸ் கிரியேஷன் பெருசா இல்லை. ஐ மீன் லைக் ஒரு கிளியர் கட் சான்ஸ், அதாவது லுக்காக்கு கோல் போடுறதுக்கு ஏற்ற சான்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்றத. ஏன்னா நீங்க சான்சஸ் கிரியேட் பண்றதுலாம் பார்த்தாது, லுக்காக்கு கோல் போடுறவங்க அந்த மாதிரி தான் சான்ஸ் கிரியேட் பண்ண. டோக்கு சம கேம் உண்மையிலே நேற்று சீரியஸா. அது முந்தின மேட்ச் வந்து அவர் பண்ண தப்புல தான் அவங்க ஆப்போசிட் டீம் கோல் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்மே டோக்கு நல்ல கேம் தான். இந்த மேட்ச் வந்து உண்மையாகவே என்ன சொல்ல ஒரு டீசெண்டான கேம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அவர்கிட்ட வந்து அந்த ஒரு அவங்க ஹசார்டை மிஸ் பண்ணுறாங்க. பெல்ஜியம் வந்து ஹசார்டை மிஸ் பண்ணுறாங்க. ஆமாம், ஹசார்ட் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹசார்ட் இருக்கும்போது டீமோட டைனமிக்ஸே வேறு மாதிரி இருக்கும். அவங்க அட்டாக் போகும்போது அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும், அவ்வளோ சான்சஸ் கிடைக்கும். டோக்கு வந்து ஹசார்டோட இடத்துல இருந்து விளையாடும் பொழுது ஹசார்டோட கேமை வந்து கொஞ்சமாச்சு ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டோக்கு வந்து ஒரு வகையில் ஓகே, பட் ஆனால் ஹசார்டோட பாதி கூட அவர் ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்றது தான் புரியுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல ஒரு பெரிய பிளேயர் வழக்கம் போல எல்லா டீமும் ஒரு பெரிய பிளேயர் மிஸ் பண்ற மாதிரி இங்கிட்ட ஒரு பெரிய பிளேயர் ஹசார்ட் மாதிரியான பிளேயர் இருந்தால் நல்லா இருக்கும். பட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பெல்ஜியம் அடுத்த ரவுண்ட் கண்டிப்பாக போகிறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் பார்ப்போம் அதுக்கடுத்த ரவுண்ட்ஸ்லேருந்து எங்கே முன்னேறாங்க அப்படின்றது தான் கேள்வி இதில். ஓகே, செகண்ட் மேட்ச் உங்கள் விருப்பம். எந்த மேட்ச்? செகண்ட் மேட்ச் நான் வந்து போர்ச்சுகலை கடைசி அடி வாங்குறேன். ஜார்ஜியா செக் வந்து எனக்கு என்னன்னா, ஜார்ஜியா நிறைய எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க 2-3 விஷயத்தில். செக் வந்து ஆக்சுவலாக நல்ல கேம் நேற்று, ஆல் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நல்ல கேமு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் சொல்லவும் செஞ்சாங்க. ஆமாம், 2 பேருமே ஒரே மாதிரி கெஸ் பண்ணியிருந்தோம், சரி செக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா செக் ரொம்ப நல்ல டீம், ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வின் கிடைக்கல அப்படின்றதே எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. ஏன்னா போர்ச்சுகலுக்கு அகேன்ஸ்ட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல டஃப் கொடுத்தாங்க கடைசி வரைக்கும், திக்கி திணறி ஜெயித்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணாங்க போர்ச்சுகல் அப்படின்ட்டு. இந்த மேட்ச் வந்து ஏன் இவ்வளோ கோட்டை விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த ஃபயர் வந்து இல்ல அப்படின்றது மேட்ச் பார்க்கும்போது ஒரு அந்த ஃபயர் இல்லை. மேபி லைக் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா போர்ச்சுகலோட விளையாடும் போது அவங்களோட அப்ரோச் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ ஜார்ஜியா அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் லத்தார்ஜிக்கு ஆடிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுவும் 1-2 இடத்துல வந்து அவங்க வந்து அதான் சொல்கிறேன், அவங்க வந்து கரெக்டாக அந்த இதை முடிக்கல. இப்போ என்னன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த சூப்பர் டீலக்ஸில் ஒரு டைலாக் வரும், சாப்பாடை மட்டும் என்றைக்குமே காக்க வைக்கக்கூடாது, ஏன்னா அடுத்த வேலை சாப்பாடு எப்போ கிடைக்கும் நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. சான்சஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அடுத்த சான்ஸ் எப்போ கிடைக்குன்னு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு கிளியர் கட் சான்ஸ் கிடைக்குன்னா கோலாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. அப்படி நேற்று நிறைய மிஸ் ஆனது, நிறைய மிஸ் ஆச்சு. ஒரு கோல் ஹேண்ட்பாலில் வேற இது டேக் டவுன் பண்ணாங்க. ஆமாம். ஸோ ஆனால் அதுவும் கரெக்டான ஒரு விஷயம் தான். ஆனால் நேற்று செக்குக்கு கோல் போனதுமே ஒரு லக்கு தான். அது ஏன்னா அந்த போஸ்ட்டில் பட்டு அதுவாக பால் அவர் மேலே பட்டு உள்ளே போச்சு. பட் ஸ்டில் எதுனா படத்து கேம். அண்ட் நான் இன்னொன்று இதுக்கு முன்னாடி இந்த டைலாக் சொல்லல, அடுத்த சான்ஸ் இப்போ கிடைக்குன்னு தெரியும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச எனக்கு செக்கை விட ஜார்ஜியாவுக்கு தான் பயங்கரமாக பொருந்தும்னு சொல்கிறேன். ஏன்னா 2 கவுண்டர் அட்டாக் போனாங்க, சூப்பராக போனாங்க. நேற்று நான் உண்மையாக சொல்கிறேன், நேற்று நான் ஃபுல் கிரெடிட்ஸ் நான் ஜார்ஜியாவுக்கு கொடுப்பேன். ஏன்னா அவங்க என்ன பிளான் பண்ணி வந்தாங்களோ அதை நடத்திட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக சிட் பேக் அண்ட் சஃபர், அவ்வளோதான். என்னன்னா சின்ன டீம் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு சஃபரிங் இருக்கும். நாங்கள் பின்னாடி நின்று நாங்கள் சஃபர் பண்ணுறோம், ஆனால் எங்களை கவுண்டர் அட்டாக் பண்ண விட்டிங்கன்னா நான் காலி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அப்ரோச்சில் தான் இருந்தாங்க. 2-3 இடத்துல பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பட் அது ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்க. அடுத்து 2வது கோல் வந்து குராட்ஸ்கேலியா வந்து நல்லா நீட்டாக அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா கார்னர் கிடைக்குது, கார்னர் அப்படியே இங்கே அட்டாக் பண்ணாங்க. 3-on-2 போகுது. எனக்கு ஓகே கண்டிப்பாக கோல் அப்படின்னு பார்த்தா குராட்ஸ்கேலியா கரெக்டாக ஸ்கொயர் பண்ணாரு. இது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஒருவேளை மிஸ் ஆகுமோ அப்படின்ட்டு மிஸ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே மாதிரி கடைசி மினிட்ல 90+4 90+5 நிமிஷம். ஆமா 94 தான், 93 to 94 அந்த டைமிங் கடைசி அது
ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 1-on-3 3-on-1 3 பேர் அட்டாக் போறாங்க. எனக்கு ஜார்ஜியா பார்த்து இன்னும் அது எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம செக்கு உள்ள வருவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நான் இது மட்டும் இல்லாம இந்த ரவுண்ட்ல இருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்கன்னு நான் நம்புறேன். செக்கு நம்பினேன். பட் ஓகே என்னன்னா செக் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவாங்க நம்புறேன். பட் என்னன்னா நேத்து அந்த அட்டாக்கை பார்க்கும்போது நான் லைட்டா பயம் வந்துருச்சு. ஓகே ரைட் இந்த இதை முடிஞ்சது அப்படின்ட்டு. பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஜார்ஜ் அந்த 2 சான்ஸை மிஸ் பண்ணி கோலா கன்வெர்ட் பண்ணிருந்தாங்கன்னா நேரத்துக்கு வேற லெவலில் செக் அவ்வளோதான் காலி. ஜார்ஜ் அடுத்த ரவுண்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிக் டோர்னமெண்ட் அப்படின்னு உள்ள வராங்க. அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போயிருந்திருப்பாங்க. 2 பேருமே 2 இடத்த மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது ஒன்று. அண்ட் கடைசியாக டர்க்கி வர்சஸ் போர்ச்சுகல். ஓ மை காட். டர்க்கி வந்து ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. டர்க்கி வந்து போன மேட்ச்சே நல்லா ஆடினாங்க. பட் பாவம் அவங்களுக்குமே இந்த பெரிய அவங்க எதிர்பார்க்குற ஒரு பிக் கோல் டிஃப்ரென்ஸ் விக்ட்ரி வந்து நம்ம கிடைக்கல தெரில. இந்த மேட்ச் வந்து டர்க்கி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் போர்ச்சுகல்ல பெர்னார்டோ சில்வாவோட கோலுக்கு அப்புறமே அவுட். டர்க்கி டோட்டல் அவுட். ஓகேவா, அந்த இடத்துல 2 பேரை பேசி ஆகணும். பெர்னார்டோ சில்வா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொனால்டோ. ஸோ ரெண்டு பேருமையோட காம்போ செம்மையா கிளிக் ஆச்சு. ஒரு சைடு வந்து இங்கிட்ட பெர்னார்டோ டி சில்வா வந்து ஒரு சைடு ஃபுல் ஃபோர்ஸ்ல போயிட்டு இருந்தாரு அப்படின்னா, இங்கிட்ட ரொனால்டோ வந்து லெஃப்ட் சைட்ல ஏறிக்கிட்டு இருக்காரு. இங்க லைட்டா கை நீ அண்ணே ஒரு சார்பேட்டை பரம்பரையில வரும்ல, அண்ணே கண்ணை மட்டும் காமிச்சு விடுங்க அடுத்து நான் பாத்துருக்கேன். அதே மாதிரி இங்கிட்ட கை மட்டும் தான் காமிக்கிறாரு. பெர்னார்டோ சில்வாக்கு அந்த பாலை பாக்குறதா இல்ல ரொனால்டோ பாக்குறதுன்னு தெரியல. கரெக்டா இங்க இருந்து ஒரு பாஸ் அங்கிட்டு போகுது, ரொனால்டோக்கு ஒரு ஹெட்ரு போகுது, ஹெட்ரு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. இந்த காம்போ எப்படி கிளிக் ஆகுது அப்படின்றது ஒரு வைப் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த காம்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த காம்போல இன்னொருத்தரையும் சேர்த்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இது ஆக்சுவலா இந்த ஹோல் இதுலயே என்னன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸும் ரொனால்டோவுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை இருக்குது. அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு பேர். 2 பேருமே ஸ்டார் பிளேயர்ஸ் அந்த டீம். அது உண்மையா இல்ல ரூமர்? அது தெரியல. நேத்து வந்து என்னன்னா ரொனால்டோ வந்து 1-on-1 போயிட்டாரு. யூஸ்வலான நம்ம ரொனால்டோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல் கீப்பர் நிற்கிறாரு அப்படின்னா நான் யார்ட்டையும் பாஸ் பண்ண மாட்டேன், கரெக்டாக நான் அடிப்பேன், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொனால்டோ அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார். ரொனால்டோ கோல் போடுறதுல ஒரு பயங்கரமான ஒரு வெறி உண்டு. நான் கோல் போடணும் அவ்வளோதான் அந்த ஒரு வெறி உண்டு. ஆனால் நேற்று நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சம்பவம். பார்த்திபனா மாறிட்டாரோ தெரியல. நேற்று உண்மையிலே நீங்க சொல்றத நான் எக்கச்சக்கமான பாசஸ் பண்ணாரு. பெர்னார்டோ டி சில்வாக்கும் மாத்தி பாஸ் பண்ணாரு. ஸோ அங்கிட்ட இருந்து இங்கிட்ட ரொனால்டோ ஒரு சைடு கோல் போட ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு கோல் வந்து கரெக்டா கார்னர்ல இருந்து அங்கிட்டு வரும். ஸோ அந்த இடத்துல இப்படி போவாரு, பால் இங்கிட்டு போயிடும், ஸ்டக்காய் கீழே வருவார். பின்னாடி பார்த்தா பெர்னார்டோ இருப்பாரு, அவர் கோல் ஸ்கோர் பண்ணுவாரு. அது பார்க்கறதுக்கு என்னதான் வந்து இதா இருந்தாலும் அவர் ஸ்கிப் ஆகி விழுந்தாலும் அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஒரு நல்ல ஒரு வைப்ல இருக்காங்க. ஐ மீன் லைக் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு. ஆமா ஆக்சுவலா தான் நேத்து ரொனால்டோ ப்ரூனோவோட அந்த பாஸா இருக்கட்டும் இல்ல பெர்னார்டோ சில்வாவோட அந்த கோலா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பெரிய பாசிட்டிவ். நான் போன மேட்ச் சொன்னேன், அதே தான் இந்த டைமும் நான் சொல்ல போகிறேன். ரஃபேலியா வந்து ஒரு பெரிய கன்சர்னாக எனக்கு தெரியுறாரு. ஏன்னா அவரோட கேம் எல்லாமே ஓகே, பட் அவர்கிட்ட வந்து ஒரு அவுட்புட் வந்து நம்ம கடைசி வரைக்கும் இன்னுமே பார்க்கல. அவர்கிட்ட வந்து ஒரு கிளியர் கட் சான்ஸ் கிரியேஷனோ இருக்கட்டும், இல்லை அவராகவே ஒரு சான்ஸ் ஏற்படுத்திக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு பிளேஸுக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே போகலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் ரஃபேலியோ நூனோ மெண்டஸ் லெஃப்ட்ல இருக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரஃபேலியோக்கு. நான் நூனோ மெண்டஸ் உண்மையாக ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு இப்போ. அண்ட் அடுத்து ஜாவோ கேன்சலோ சைட்ல இருந்து எனக்கு இன்னுமே சான்ஸ் கிரியேஷன் சைடை வந்து நம்ம இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் ஜாவோ கேன்சலோ இன்னுமே அடுத்து எப்போ சான்ஸ் கிரியேட் பண்ணுவான்னு தெரியல. அண்ட் இல்லை இன்னொருத்தர் நான் ரொம்ப பாராட்டினேன், யாருன்னா பெப்பே. 41 வயசு ஆகுது மனுஷனுக்கு, இன்னும் ஆடிட்டு இருக்கிறாரு, இன்னும் டாப் ஆடுறாரு. அதான் மேட்ரிங்க. ஏன்னா ப்ரூனோ இவர் ரூபன் டியாஸ் இருக்காரு அவரோட பார்ட்னரா. ரூபன் டியாஸை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை எனக்கு பெப்பேட்டு நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு போர்ச்சுகல் வந்து யூஸ்வலாக ஒரு இது உண்டு என்னன்னா மெஸ்ஸிக்காக அர்ஜென்டினா டீம் நிற்குது, பட் ஆனால் ரொனால்டோக்காக போர்ச்சுகல் நிற்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு இது உண்டு. ஏன்னா மெஸ்ஸிக்காக நான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியில தான் கோப்பா அமெரிக்கா வின் பண்ணாங்க, ஃபினாலிசிமா வின் பண்ணாங்க, வேர்ல்டு கப்பையும் அதனால தான் வின் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் ரொனால்டோவுக்காக இங்கே யாருமே டீமாக இல்லை, இங்கே எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்ற ஒரு கன்சர்ன் பெரிய லெவலில் ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த டைம் அது மாறுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். இந்த டைம் வந்து போர்ச்சுகலோட டீமில் வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல ஜெல்லாக இருக்கிறது தெரியுது. ஸோ எஸ் அதையும் பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு 2 மேட்ச் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி இன்னொன்னு ஓன் கோல் பத்தி அத மறந்தே போயிட்டேன். ஓன் கோல் இன்னைக்கு ஒரு நேத்து மேட்ச்ல ஒரு ஓன் கோல். அது என்னங்க கோல்? ஓன் கோல் இங்க ரொனால்டோ வந்து பார்க்கவே இல்ல கோல் போனதை. அவருக்கு ஏன்டா பாஸ் பண்ணாம முட்டை அப்படின்னு சொல்லி அங்கிட்ட ஒரு சைடு கத்திட்டு இருக்காரு, இங்கிட்ட ஓன் கோல் போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் கத்த ஆரம்பிச்சு ஓன் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே அவர் ரியலைஸ் பண்றாரு. ரொனால்டோ என்ன கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு, என்ன திடீர்னு கத்துறாங்க, நம்ம மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து என்னையா ஓன் கோல் போட்டிருக்கீங்க அப்படின்னு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஓன் கோல்ல 2 வகைப்படும். ஒன்று டிஃபெண்டர் தடுக்க வேண்டிய ஒரு ஓன் கோல், இன்னொன்று டிஃபெண்டர் வேறு வழியே கிடையாது, அது முடியாது, அன்அவாய்டபுள் அப்படின்னு. நேற்று போட்டது 3வது வகை. டிஃபெண்டரே நான் ஓன் கோல் போடுவேன் அப்படின்ட்டு. ஃபுட்பால் பேசிக் ரொம்ப அடிப்படை பேசிக் ஒன்று உண்டு. ரொம்ப ஐ மீன் லைக் கீழே லைக்
அந்த லோவஸ்ட் லெவல் அந்த ஜோனல் ஃபுட்பால்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அங்கேயே அந்த கோச் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம், கோல் கீப்பருக்கு பாஸ் பண்ணும்போது கோல் போஸ்ட்டுக்கு விலகி சைடில் தான் பாஸ் பண்ணணும். ஏன்னா கோல் போஸ்ட் கிட்ட கோல் கீப்பர்னாலும் கோல் கீப்பர் வந்து பால் ரிசீவ் பண்ணும்போது கோல் போஸ்ட் கிட்ட நிற்கும், கோல் போஸ்ட் பின்னாடி நிற்க மாட்டார், கோல் போஸ்ட் வந்து சைடில் நிற்பார். எதனால அப்படின்னா அவர் மிஸ் பண்ணும்போது அந்த கோல் பின்னாடியே தான் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த தப்பை நேற்று பண்ணாரு அந்த டிஃபெண்டர். மைனஸ் பாஸ் வாங்குறதுக்கு கோல் கீப்பர் வந்துட்டாரு, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கோல் போஸ்ட்டை நோக்கி பாஸ் பண்றாரு. இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப 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 பேசிக்கான ஒரு மிஸ்டேக்கு. 2 விஷயம் சொல்லி கொடுப்பாங்க இந்த சின்ன வயசு அந்த ஃபுட்பாலில். என்னன்னா அக்ராஸ் த கோல் பாஸ் பண்ணாதீங்க. அதாவது என்னன்னா கோல் போஸ்ட்டுக்கு இந்த சைட்ல இருந்து இந்த சைடு பாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு இடையில வந்து ஏதாச்சும் ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா டக்குன்னு கோலா மாறும். ஸோ இப்படி பாஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கோல் போஸ்ட் நோக்கி நீங்க பாஸ் பண்ணாதீங்க பின்னாடி. அந்த 2 தப்பையுமே 2 தப்புல அந்த ஒரு மிகப்பெரிய தப்பு அவங்க பண்ணாங்க, அதனாலே பனிஷ் பண்ணப்பட்டாங்க. அண்டு அந்த ஒரு ஓன் கோல் போடலை அப்படின்னா கேம் மேபி கொஞ்சம் ஒரு நெக்கா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. பெர்னார்டோ சில்வா கோலுக்கு அப்புறமே டர்க்கி ஆஃப் ஆயிட்டாங்க. அதனால அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் ஆஃப்கோர்ஸ் கிரெடிட் வேர் இஸ் டியூ. போர்ச்சுகல் டிசர்வ்ட் வின். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. சரி, ஓகே. அடுத்த மேட்ச் ஜெர்மனி அண்ட் என்னன்னா 2 கேம் டே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு ஓரளவு எல்லாமே ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இப்போ எல்லாமே யார் உள்ள போவாங்கன்னு தெரிஞ்சு. பட் இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு விளையாட வேண்டிய ஒரு கேம்ஸ் நிறையா இருக்குது. அதுலலாம் குறிப்பாக இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னன்னா சுவிட்சர்லாந்து வர்சஸ் ஜெர்மனி. சுவிட்சர்லாந்து 4 பாயிண்ட்ல இருக்காங்க, ஜெர்மனி 6 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஜெர்மனி விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் அவங்களுக்கு ஒரு ஈஸியர் ஆப்போனன்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு தான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. சுவிட்சர்லாந்து வந்து கைண்ட் ஆஃப் மஸ்ட் வின் கேம் இது. அவங்க ஒருவேளை ஒரு பிக்கர் கோல் டிஃபரன்ஸ்ல தோத்து ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்காட்லாந்து வந்து ஒரு பிக்கர் கோல் டிஃபரன்ஸ்ல ஹங்கேரியோட பீட் பண்ணிட்டாங்கன்னா சுவிட்சர்லாந்து 3rd பிளேஸ் போயிடுவாங்க. ஸோ 3rd பிளேஸ் போயிட்டாங்க அப்படின்னா உள்ள வர மாட்டாங்க. இல்லை பெஸ்ட் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்க 3rd பிளேஸ் ஃபினிஷ்ல எப்படினாலும் உள்ள வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் 3rd பிளேஸ் ஃபினிஷ்ல அவங்க உள்ள வந்தாலும் ஒரு டஃபர் ஆப்போனன்ட் தான் அவங்க ரவுண்ட் ஆஃப் 16ல மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மேபி அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு சுவிட்சர்லாந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஹங்கேரி அதை தடுத்து நிறுத்துவாங்களா? ஹங்கேரி ஹங்கேரிக்கு வருவோம். இங்கே ஜெர்மனி வர்சஸ் சுவிட்சர்லாண்டு எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனி தான் வின் பண்ண போறாங்க. பட் ஆனால் ஒன்ட் பி ஈஸி. ஜெர்மனி இந்த டைம் ஒரு கோல் கன்சீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 3-1 நான் போகிறேன் ஜெர்மனிக்கு. நான் 2-0ன்னு போகிறேன். ஜெர்மனி தான். ஜெர்மனி 2-0. ஓகே, கோல். ஐ மீன் கிட்டத்தட்ட சேம் கோல் டிஃபரன்ஸ் தான் நினைக்கிறேன். இங்கே ஸ்காட்லாந்து வர்சஸ் ஹங்கேரி. நான் ஸ்காட்லாந்து வந்து இந்த டைம் நான் சொன்னேன் என்னன்னா டார்க் ஹார்ஸஸாக இருப்பாங்கன்ட்டு. இன்னும் பெரிய அந்த ஹார்ஸ் இன்னும் வெளியே வரலன்னு தான் நினைக்கிறேன். சுவிட்சர்லாண்டோட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ட்ரா என்ன கேட்டால். ஸ்காட்லாந்து ரொம்ப நல்லா விளையாடுனாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட் ட்ரா. ஜெர்மனியோட பயங்கர அடி 5-1 அப்படின்னு ரொம்ப ஒரு பேடான ஒரு பீட்டிங் அது. ஸோ ஹங்கேரியோட அவங்க நல்லா விளையாடி தான் ஆகணும். ஹங்கேரி போனவே சூப்பராக விளையாடினாங்க ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக. அவங்கள கதிகலங்க வச்சாங்க. ஸ்காட்லாந்து எனக்கு தெரிஞ்ச டைம் ட்ரா தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 1-1. ஓகே, நான் கொஞ்சம் டஃப்பாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இங்கிட்ட ஒரு வின்னிங் ஹோப் இருக்கிறதுனால நான் வந்து நீங்கள் சொன்ன டீம் அதுக்கே போய் ஹங்கேரியா இல்லை ஸ்காட்லாண்டுக்கு. ஓகே, ஸ்காட்லாந்து வந்து எந்த கோல் 1-0 அப்படின்றாங்க. நான் வந்து 1-1 ட்ரா சொல்கிறேன். ட்ரா. சரி, ஓகே, நான் 1-0. ஓகே, ரைட். சரி, ஸோ மேட்ச் எப்படி இருக்குன்றது நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு யார்ட்டெல்லாம் திட்டு வாங்க போகிறேன் பார்ப்போம். பை, பார்க்கலாம்.